IPL கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டங்களில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றன. தர்மசாலாவில் நடைபெற்ற தொடரின் 54வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய பஞ்சாப் அணியில் பிரியன் ஷாரியா ஒரு ரன்னில் வெளியேறினார். இருப்பினும் மற்றொரு தொடக்க வீரர் பிரப்சிம்ரன் சிங் அதிரடி அரை சதம் விளாசினார். ஜோஷ்வா இங்கிலீஷ் 30 ரன்களும் கேப்டன் ஸ்ரேயாஸ் 45 ரன்களும் குவித்தனர். இறுதி கட்டத்தில் சஷாங்க் சிங் 33 ரன்கள் திரட்டினார். மறுமுனையில் வெளுத்து வாங்கிய பிரப்சிம்ரன் சிங் 7 சிக்சர்கள் 6 பவுண்டரிகளுடன் 91 ரன்கள் குவித்தார். 20 ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி 5 விக்கெட்டுக்கு 236 ரன்கள் குவித்தது. கடின இலக்கை நோக்கி பின்னர் பேட் செய்த லக்னோ அணியில் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக ஆயுஷ் பதோனி 74 ரன்கள் சேர்த்தார். முடிவில் லக்னோ அணி 7 விக்கெட்டுக்கு 199 ரன்களை சேர்க்க முடிந்தது. இதன் மூலம் 37 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற பஞ்சாப் அணி பிளே ஆஃப் வாய்ப்பையும் பிரகாசப்படுத்திக் கொண்டது. முன்னதாக ஈடன் கார்டனில் நடந்த போட்டியில் கட்டாய வெற்றி நெருக்கடியுடன் ராஜஸ்தான் அணியை எதிர்கொண்ட கொல்கத்தா அணி கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது. 206 ரன் இலக்குடன் பேட் செய்த ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்டுக்கு 205 ரன்களை சேர்க்க முடிந்தது. இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா அணியும் அடுத்த சுற்று வாய்ப்பில் நீடிக்கிறது. இதனிடையே ஹைதராபாத்தில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் டெல்லி, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.